சட்டம் ஒழுங்கை பத்தி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிற கட்சிகளை குறை சொல்வதற்கு அருகதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு வாரமே ஆன ஒரு ஆட்சி மேல ஒரு கிரிட்டிசிசம் வைப்பதற்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ஸ்டாலின் என்ன சொன்னார் துவக்கத்துல? இப்ப எவனாவது நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், நான் தான் பண்ணேன்னு சொல்லி வெளியே சொல்லிக்குவாங்களா? சொல்லிக்கிற மாதிரி வேலையா இதெல்லாம்? புரோக்கர் வேலை இல்லைட்டு மக்கள் தீர்ப்பை மாற்றுவதான ஒரு கீழ்த்தரமான வேலை இல்லை, தரங்கெட்ட செயல் இல்லையா? ஸ்டாலினை தோத்து போன ஸ்டாலினை நேரா பார்த்தவருக்கு ஏன் விஜயை போய் நேரா பார்த்து வாழ்த்து சொல்ல முடியல? உங்களுக்கு ரஜினிகாந்துக்கு விஜய் முதல்வரானதோ வெற்றி பெற்றதோ அரசியல்ல இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு குயிக்கா முதலிடத்துக்கு வந்ததோ சகிச்சுக்க முடியல. படித்த பண்புள்ள அரசியல்வாதி. ஆனா அவர் இந்த 2-3 நாள்ல தடுமாறினார் பாருங்க. சில பேர் ஆசை காட்டினா கொடுங்க, நம்ம உயரம் நமக்கு தெரியணும்ல. இது ஒரு கரும்புள்ளி தாங்க திமுகவின் வரலாற்றிலும் விசிகாவினுடைய வரலாற்றிலும். இது மாறாத களங்கமா ஒரு நாளைக்கு இருந்துட்டு தாங்க இருக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்கு என்னவோ அதிகாரம் கை நழுவி போகும் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் எதிர்பார்க்கல. அவரை நிறைய பேர் ஏமாத்தி இருக்காங்க, உண்மை தகவல்களை எல்லாம் சொல்லாம. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா. பொய்க்கால் குதிரைன்னு சொன்னது மட்டும் இல்லாம பொய்க்கால் குதிரையால பிடிக்கிற அந்த கைகள் என்னைக்கு வேணாலும் சாயலாம், அதனால பொய்க்கால் குதிரை என்னைக்கு வேணாலும் கீழே உடையலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆட்சியில இருக்க ஒரு முதல்வரை பார்த்து இப்படி ஒரு விஷயம் சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அதாவதுங்க, சட்டம் ஒழுங்கை பத்தி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிற கட்சிகளை குறை சொல்வதற்கு அருகதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள். இவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழிந்து இருந்தது, எப்படி நித்தம் கொலைகள், லாக்அப் மரணங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தலித் மக்களுக்கு எதிரான ஆணவ படுகொலைகள் எப்படி பெருகிட்டு இருந்தது நமக்கெல்லாம் தெரியுங்க. அதனால புதுசா வந்திருக்கிற ஆட்சி இன்னும் இப்பதான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் போட்டிருக்காங்க, பல மாவட்டங்கள்ல எஸ்பிக்களை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் செட்டில் டவுன் ஆன பிறகு இதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனா நான் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்க விரும்புறேன்னா, இவர் முதலமைச்சராக இருந்த போது, இவர் தன் கையில் சட்டம் ஒழுங்கு காவல்துறையை வைத்திருந்த போது, இவர் இதய தெய்வம் என்று இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த கொடநாட்டு மாளிகையில கொள்ளை நடந்தது. இதுக்கு அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? யார கைது பண்ணாரு? ஏன் இவர் 4 ஆண்டு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர் முதலமைச்சரா இருந்தாருல்ல, ஏன் இவர் நடவடிக்கை எதுவும் எடுக்கல? அப்ப இஸ் ஃபெயில்ட் ஆஸ் எ ஹோம் மினிஸ்டர் தானே. அவங்க கட்சியின் தலைவி, ஆதர்ச தலைவி ஜெயலலிதாவுடைய மாளிகையிலேயே கொள்ளை நடந்தத கண்டுபிடிச்சாரு அவரு. சரி, அவர் கொலை குற்றவாளின்னு, கொடநாடு கொலை குற்றவாளின்னு சொன்ன ஸ்டாலின் 21ல இருந்து 26 வரைக்கும் ஆட்சி முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் ஏதாவது அது மேல நடவடிக்கை எடுத்தாரா? அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு வாரமே ஆன ஒரு ஆட்சி மேல ஒரு கிரிட்டிசிசம் வைப்பதற்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ஸ்டாலின் என்ன சொன்னார் துவக்கத்துல? நாங்க 6 மாசத்துக்கு எதுவும் செய்ய மாட்டோம்னாரு. ஆனா 6வது நாளே பிரச்சனை பண்றாங்க, 3வது நாளே கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னா அவங்களால சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, எனக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, நான் ஏன் அவங்கள பார்த்து பொறாமப்படணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார். திடீர்னு இவ்வளவு நாள், அதாவது ஆட்சியில விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இத்தனை நாளுக்கு அப்புறம் எனக்கு அவங்க மேல எதுவும் இல்ல, நான் அவங்க வின் பண்ணதுக்கு நான் அவங்களுக்கு விஷ் பண்ணிருக்கேன், பிரஸ் மீட் கொடுக்கலன்னா இதெல்லாம் நீங்க எங்கிட்ட கேட்க கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரை சுத்தி ஒரு செய்தி சமூக ஊடகங்கள்ல பரவலா வந்ததுங்க. அதாவது என்னன்னா, தேர்தல் முடிவுகள் இந்த மாதிரி எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாமல் வந்த சூழல்ல
காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவான நேரத்துல பாஜக இது நடந்துடக்கூடாது, விஜய் வந்து ஏற்கனவே கொள்கை எதிரின் பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு, அது கூட காங்கிரஸும் சேர்ந்து அவங்க ஆட்சி வந்துடுச்சுன்னா பக்கத்துல கேரளால காங்கிரஸ், தெலுங்கானால காங்கிரஸ், கர்நாடகால காங்கிரஸ், அப்ப தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கூட்டணி என்று சொன்னால் அதை வந்து அமித்ஷாவாலேயோ நரேந்திர மோடியாலோ நிச்சயமா ரசிக்க முடியாதுங்க. ஆகவே அவர்கள் வந்து களத்துல இறங்கி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அதை ஜனநாயகத்தை சீர்குலைக்க ரஜினிகாந்த் அனுப்பிச்சாங்க. ரஜினிகாந்த் வந்து ஒரு தூதுவரா, அமித்ஷாவின் தூதுவரா, பாஜகவின் தூதுவரா தான் மு.க. ஸ்டாலினை போய் பார்த்தாரு. ஏன் மு.க. ஸ்டாலினை போய் பார்த்தாருன்னா, மு.க. ஸ்டாலின் வந்து ரொம்ப அரைகுறை மனசுல விருப்பம் இல்லாமல் இருந்தார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிட்டு திமுக வெளியிலிருந்து ஆதரவுனா மக்கள் மத்தியில அது எப்படி புரிந்து கொள்ளப்படும், எப்படி ஏளனத்துக்கு ஆளாகும், தங்களுடைய அந்த 50 ஆண்டு கால அந்த சண்டைன்றது வந்து போலியானது அப்படின்ற ஆயிடாதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தார். அவர் தடுமாற்றத்தில் இருந்தார். அது இல்லாத அந்த கட்சியிலேயே கொஞ்சம் பேர் வந்து கரெக்டு, எதை வேணாலும் செய்யலாம், அதிகாரத்தில் விஜய் வருவதை தடுப்பதற்காக அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வேறு சில பேர், கனிமொழி உட்பட வேறு சில பேர் வந்து இல்ல, நாம அவங்களுக்கு ஆட்சி அமைக்க தடை பண்ணக்கூடாது, மக்கள் தீர்ப்பை மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில அவர் ஒரு குழப்பத்துல இருந்ததால அவருக்கு எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தடுமாறின நேரத்துலதான் அமித்ஷா வந்து ரஜினிகாந்த் அனுப்பிச்சு, நீங்க போய் கன்வின்ஸ் பண்ணுங்க, இன்னைக்கு தேவை காங்கிரஸ் தாவேக ஆட்சி தமிழ்நாட்டுல வரக்கூடாதுன்றத அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதாகவும், அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணதாகவும், அதற்கப்புறம் தான் இதுக்கு ஏற்பாடுக்கு பிளான் ஏ, அப்புறம் பிளான் பி, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா திருமாவளவனை முதலமைச்சராக்கி திமுகவும் அதிமுகவும் மாற்று ஆட்சிக்கு வழி செய்வது, இப்படி எல்லாம் நிறைய சதிகள், அரண்மனை சதிகள் நடந்திருக்குங்க. அதுல ரஜினிகாந்த் பேரு இந்த வகையில அடிபட்டுச்சுங்க. அதுக்கு அவர் தன்னிலை விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து அவர் கருத்தை அவர் சொன்னாரு. இப்ப எவனாவது வந்து நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், நான் தான் பண்ணேன்னு சொல்லி வெளியே சொல்லிக்குவாங்களா? சொல்லிக்கிற மாதிரி வேலையா இதெல்லாம்? புரோக்கர் வேலை இல்லைட்டு மக்கள் தீர்ப்பை மாற்றுவதான ஒரு கீழ்த்தரமான வேலை இல்லை, தரங்கெட்ட செயல் இல்லையா? அதனால அவர் சொல்றத நான் நம்பல. ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான் ரஜினிகாந்துக்கு. இப்ப 4ஆம் தேதி இரவே நான் ட்விட்டர் போட்டேன்றாரு வாழ்த்தி விஜய்க்கு. சரி, ஏன் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இவரை போய் ஸ்டாலினை, தோத்து போன ஸ்டாலினை நேரா பார்த்தவருக்கு ஏன் விஜயை போய் நேரா பார்த்து வாழ்த்து சொல்ல முடியல? சரி, உங்களுக்கு ஈகோ இருக்கலாம், விஜய் நேத்து வந்தவன் அரசியல்ல நம்மள வந்து பைபாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு மேல வந்துட்டான்னு கோபம் இருக்கலாம். ஆனா டெலிபோன்ல கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி இருக்கலாம? நீங்க போன் பண்ணா விஜய் என்ன எடுக்க மாட்டாரா? ஆக உங்களுக்கு வந்து ரஜினிகாந்துக்கு விஜய் முதல்வரானதோ வெற்றி பெற்றதோ அரசியல்ல இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு குயிக்கா வந்து முதலிடத்துக்கு வந்ததோ சகிச்சுக்க முடியல. அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த பேட்டியில சொல்றாரு பாருங்க, நான் அரசியல்ல வந்திருந்தேன்னா 100% ஜெயிச்சிருப்பேன், வர வேண்டியது தானே, ஏன் வரல? அதை இந்த சூழ்நிலை ஏன் சொல்றீங்க? அதனால அவருக்கு வந்துங்க விஜயினுடைய அரசியல் வெற்றி, அவர் முதலமைச்சர் ஆனது அவருக்கு வந்து உண்மையிலே விருப்பம் இல்லை. விஜய் மீதான வன்மம் என்பது அவருக்கு குறையலைங்க. ஏற்கனவே திரையுலகில சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இருந்தாரு. அதையே அவரு தட்டி பறிச்சுட்டு அவருக்கு மேல சம்பளமும் வாங்கினாரு அதிகமா. அவருடைய படங்கள் வசூலும் ரஜினிகாந்த் படத்தை தூக்கி சாப்பிட்டுடுச்சுங்க. சோ நேச்சுரல் தான், அது தப்புன்னு சொல்ல. பொறாமை, பச்சரிப்பு இருக்கும். அவர் பெரிய மகான் மாதிரி ஆன்மீகம் பேசினாலும் அவர் ஒரு சாதாரண சராசரி மனுஷன் தானேங்க. தன்னை மிஞ்சிட்டு தான் வயசுல, பையன் வயசுல இருக்க ஒருத்தன் எல்லா இடத்துலயும் முதல் இடத்துக்கு போனா கடுப்பாவாங்கல்ல. ஆனா அந்த கடுப்புக்கு இந்த அளவுக்கு வன்மத்துக்கு போய் மக்கள் தீர்ப்பை மாற்றும் அளவுக்கு இறங்கி இருக்க வேணான்றதான் என்னுடைய கருத்து. அண்ட் விசிகால இருந்த திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி அவங்க சொன்ன ஒரு கருத்துல வந்து, எனக்கு யாரோட சைட்ல இருந்து எனக்கு வந்து முதலமைச்சரா சீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட வரல, அப்படி வந்திருந்தா அது எனக்கே தெரியாம வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க என்னன்னா, எனக்கு கால் வந்துச்சு, நான் வந்து முதல்ல எனக்கு கேட்டது முதலமைச்சரா அப்படின்னு, துணை முதலமைச்சரா நான் வந்து போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ரெண்டாவது எனக்கு முதலமைச்சர் போஸ்டே கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால எனக்கு பிரஸ் மீட் கொடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன்லாம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சார். இந்த மாதிரி மாத்தி மாத்தி திருமாவளவன் பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தப்பு பண்ணிட்டாரு. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது. நான் வந்து திருமாவளவன் வந்து ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிற ஆளுங்க. அவர் வந்து முதலமைச்சர் பதவி இல்ல, அமைச்சர் பதவி எல்லாத்துக்கும் தகுதியான ஆள் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரமான அரசியல்வாதி, படித்த பண்புள்ள அரசியல்வாதி. ஆனா அவர் இந்த 2-3 நாள்ல தடுமாறினார் பாருங்க. சில பேர் ஆசை காட்டினா கொடுங்க, நம்ம உயரம் நமக்கு தெரியணும்ல. 2 எம்எல்ஏ தான் நம்ம கட்சிக்கு இருக்காங்க. நம்மளும் எம்எல்ஏவா இல்ல, எம்பியா இருக்கிறோம். 1% ஓட்டு தான் நமக்கு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்கள் தீர்ப்பு வேற ஒருத்தருக்கு வந்திருக்குது, விஜய்க்கு, தாவேகாவுக்கு. அதை தடுக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் தன்னை ஒரு சிக்கண்டியா பயன்படுத்துறாங்கன்றதெல்லாம் விசிகா தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேணாமா? ஆசை வெட்கம் மரியாதைன்னு இவரும் ஒரு 24 மணி நேரம் அந்த நாடகத்துக்கு துணை போனார்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ. அவர் சொன்னது எல்லாமே குழப்பங்க. யார் அவர்கிட்ட பேசினாங்க, யார் அவரை வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்றத அவர் சொல்ல வேண்டியது தானே. ஏன் மறைக்கிறாரு? அது என்ன பாஜக தலைமையா இல்ல திமுக தலைமையா? சொல்லலாம் இல்ல. ஆனா அவர் ஒன்ன சொல்லிட்டாரு, 7ஆம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஸ்டாலின் தன் வீட்டுக்கு அழைத்து சித்தரஞ்சன் சாலையில இது போல நாங்க, அதாவது திமுக வந்து எடப்பாடி முதல்வர் ஆகிறதுக்கு, அரசு அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதே முடிவை நமது கூட்டணி கட்சிகளான நீங்க எல்லாம் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்ப த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். இதை யாரு அதிமுகவும் திமுகவையும் ஒருங்கிணைத்தது? அவங்க 2 பேரையும் வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கு யார் பணித்தது? இதெல்லாம் வந்துங்க இட் இஸ் ஆப்வியஸ். அமித்ஷாவோ மோடியோ நினைக்காம இதெல்லாம் நடக்காதுங்க. சோ பாஜக எதிர்ப்புல ஊர்ன திமுக, பாஜக எதிர்ப்பு தான் எங்களுக்கு பிரதானம் சொன்ன விசிகா, இவங்க எல்லாம் இந்த சதி பின்னலுக்குள்ள போய் நுழைஞ்சதே பெரிய தப்புங்க. மக்கள் தீர்ப்பை மாற்றுவதற்கான முயற்சிக்கு துணை போனது தப்பு. இன்னைக்கு வந்து அவங்க என்ன வேணா மாத்தி சொல்லலாங்க. There was an crude attempt to derail the mandate of the people given in the recent assembly election. இத வந்து யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்ல, எல்லாருக்கும் தெரியும். இதுல யார் யார் என்ன ரோல் பண்ணாங்க, ஸ்டாலின் ரோல் என்ன, சபரீசன் ரோல் என்ன, உதயநிதி ரோல் என்ன, அப்புறம் எடப்பாடி ரோல் என்ன, எடப்பாடி மகன் ரோல் என்ன, பாஸ்டியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் அவர் ரோல் என்ன, ஆளுநர் ரோல் என்ன, திருமாவளவன் ரோல் என்ன, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க. ஆனா இது ஒரு கரும்புள்ளி தாங்க திமுகவின் வரலாற்றிலும் விசிகாவினுடைய வரலாற்றிலும். இது மாறாத களங்கமா ஒரு நாளைக்கு இருந்துட்டு தாங்க இருக்கான். இப்ப வந்து விசிகா சரியான நிலை எடுத்திருக்கு. அது வந்து தடுமாற்றத்தை நிறுத்தி ஒரு சரியான அரசியல் நிலையை கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனா சில நாளாவது அவங்க வந்து தடுமாறினாங்கன்றத நம்ம வந்து மறுப்பதற்கே இல்லைங்க. அண்ட் விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கை பாத்தீங்கன்னா, அம்மா உணவகம் எல்லாமே வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க சார். அந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அதுல பாத்தீங்கன்னா சில திமுக நபர்கள் வந்துட்டு அதை வந்து அம்மாவோட உணவகத்தை வந்து அடிச்சு உடைக்கிறது, உள்ள போய் அராஜகம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முதலமைச்சர் விஜய் வந்துங்க ஒரு நல்ல மனிதர், பண்பாளர். அவர் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாரு, மக்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் தொடரும். அது எந்த ஆட்சியில செஞ்சாங்க, எந்த ஆட்சியில வந்து அதுக்கு உருவம் கொடுத்தாங்க, அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் அவர் அரசியல் பண்ண விரும்பல. அதன் அடிப்படையில் தான் இந்த உரிமை தொகை பெண்களுக்கு அத 2500 ரூபாய் போடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். பட்ஜெட்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஃபண்ட் அலோகேட்லாம் பண்ணோம். ஆனா தாமதம் இல்லாமல் வழக்கம் போல அந்த 1000 ரூபாய் போட்டாரு. அதே போல இன்னைக்கு அம்மா கேன்டீன் எல்லாம் புத்தாக்கம் செய்து இதை வந்து நல்ல முறையில குவாலிட்டி ஃபுட் சீப் ரேட்ல சாமானிய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காரு. முன்னால சொன்னது திமுக ஆட்சி பண்ணது, இப்ப சொன்னது அதிமுக ஜெயலலிதா அவர்கள் பண்ணது. அப்ப இந்த 2 நல்ல திட்டங்களையும் இவர் பண்றதால இது திமுக ஆட்சி தான் தொடர்கிறது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றதோ, இல்ல அம்மா ஆட்சி தான் நடைபெறுகிறது அப்படின்னு எடப்பாடி சொன்னா எவ்வளவு பைத்தியகாரதனமா இருக்குமோ அப்படின்னு சொன்னா
பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை தான் மிட் டே மீல்ஸ் அததான் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அப்ப எம்ஜிஆர் பெருந்தலைவர் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியை தான் நடத்திட்டு இருந்தாரா? இல்ல சத்துணவு திட்டத்தை கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே தொடர்ந்தார், முட்டை கொடுத்தாரு, சத்து மாத்திரை கொடுத்தாரு, உடனே அது எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்ல முடியுமா? ஆக ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்கு என்னவோ அதிகாரம் கை நழுவி போகும் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் எதிர்பார்க்கல. அவரை நிறைய பேர் ஏமாத்தி இருக்காங்க. உண்மை தகவல்களை எல்லாம் சொல்லாம நம்ம தான் ஆட்சி, நமக்கு 210 வரும்லாம் ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க போல. அதனாலதான் இப்ப அவருக்கு இந்த தோல்வியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல. அதனால என்னென்னோ பேசுறாரு முன்னுக்கு பின் முரணாக. 6 மாசத்துக்கு நாங்க எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம்னாரு, 6வது நாளே தொல்லைய ஆரம்பிச்சுட்டாரு. விஜய் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம்னாரு, பின்னால அமித்ஷா சொன்னாருன்னு எடப்பாடி முதலமைச்சராக வரைக்கும் போனாரு. ஆக அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குங்க. இப்ப கூட அவர் என்ன பேசுறாரு, ஏதோ 2 நாளைக்கு முன்னால கல்யாண வீட்டுல போயிட்டு இது ஒரு தற்காலிக ஆட்சி தான், விரைவில் இந்த ஆட்சி கவிழும்ன்றாரு. இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ள. ஏன் சட்டமன்றத்துல எதிர்த்து ஓட்டு போடாம ஓடிட்டாங்க? ஏன் திமுகவினர் வாக்களிக்காமல் அத வெளிநடப்பு பண்ணாங்கன்னா, இந்த ஆட்சி தோத்துட்டு தேர்தல் வந்தா உள்ளதும் போச்சடா நொல்லக்கண்ணான்னு ஆயிடுவோம்னு இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சிக்கும் தெரியும். நோபடி இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் நியூ எலெக்ஷன்ஸ். உடனடியாக தேர்தல் நடத்துறதை யாரும் விரும்பல, மக்கள் உள்பட. ஆக இன்னைக்கு சும்மா சீக்கிரம் கவுந்துரும் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க பொழுது, நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. தமிழ்நாட்டு மக்கள் நல்லது நடக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு. தன்னுடைய வியாபாரம், வருமானம், தொழில் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காரு. அவருடைய அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி அடையும். 5 வருஷம் இந்த ஆட்சி ஸ்டேபிளா தொடரும் என்றுதான் நான் நம்புகிறேன். நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.